நீ போய் டாக்ஸி அனுப்பிச்சிட்டு வா, வெயிட் பண்ணுது. போ போ. அம்மா நீ வாமா. முதல்ல வந்திருக்கிற பால் காய்ச்சுமா. இதோ வந்துட்டேன். என்னப்பா? இதெல்லாம் ரகுவோட தாயாருது. கல்யாணப்படுற நாங்க எல்லாம் இனிமேல அவன் பொண்டாட்டிக்கு சேர வேண்டியது அவங்கிட்டே கொடுத்துற. இது ரகுவோட தாயார் மாங்கல்யம். பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுமா. நான் தான் பண்ணி வச்சேன். நீங்களா கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன். எங்கேயாவது கோயிலுக்கு கூட்டிட்டு போய் மாறலாம் இந்த தாலியை கட்ட வைரத்தோடு இதை மட்டும் நான் வச்சுக்கிறேன். என்ன மரியாதை குறைவா? அப்படி ஒன்றும் நடக்காதுன்னு நினைக்கிறேன். நடந்துச்சுன்னா இந்த வைரத்தை படி பண்ணி கதையில போட்டு குடிச்சிடுறேன். என்னடா இப்படி எல்லாம் பேசுறா? இதுல 1000 ரூபாய் பணம் இருக்கு, வச்சுக்க. எனக்கு ஒண்ணு விட்டு யாரும் இருக்கா? நீ ஒன்று தானே இருக்கு. செத்தோடனே தூக்கி போறதுக்கு வண்டி வரும் இல்ல, அதுக்கு 250 ரூபா தான். பணத்தை போட்டுக்கிட்டு பணத்துக்காக 10 20 அதிகமா செலவானா பரவாயில்ல. என்ன கரண்ட்லயே வச்சு எரிச்சிரு, நான் செத்து சாம்பல் ஆயிடுறேன். ஐயோ அப்படி எல்லாம் பேசாதடா. இனிமே இப்படி எல்லாம் பேசினா உன் பல்ல உடைச்சிருவா. யோசிக்கிறேன். நீ வந்து இப்படி எல்லாம் பேசினா நான் பொறுத்துக்கோனாடா. என்னால தாங்க முடியுமா? அந்த பிள்ளைங்க சின்ன திருச்சுங்க ஏதோ ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிடுச்சுங்க. அதுகளை பார்த்து சந்தோஷப்படுறதை விட்டுட்டு நீ ஏண்டா அழுவுற? ஏண்டா நீ எப்ப பார்த்தாலும் சொல்லுவியடா எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும்னு. இப்ப நீ அழுது என்னையும் அழ வைக்கிறியே, என்னையும் அழ வைக்கிறியே. உனக்கு ஒரு ஜோக் தெரியுமா? ஜோக்கு, ஒரு பையனை பெத்து வளர்த்து படிக்க வச்சு ஆளாக்குறதுக்கு ஒரு அப்பனுக்கு 24 வருஷம் பிடிச்சது. ஆனா அதே பையனை 24 மணி நேரத்துல எங்கிருந்தோ வந்து ஒருத்தி தட்டிக்கிட்டு போயிட்டாரு. அதுக்கு என்ன சொல்ற? எப்படி ஜோக்கு? சார் உங்க சன்னு கல்யாணம் ஆயிடுச்சாமே? ஏன் சார், எங்க குடும்பத்துல நல்லது கெட்டது எது நடந்தாலும் நாங்க உங்ககிட்ட முதல்ல சொல்றோம். ஆனா உங்க வீட்டு கல்யாணத்தை சொல்லவே இல்லையே. அது திடீர்னு முடிஞ்சு போச்சு, அதனால சொல்லல. சார் உங்க பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சாமே? நீங்களா பார்த்து செஞ்சதா இல்ல லவ் மேரேஜா?
எல்லாரும் என்ன கேள்வி கேட்டாங்க. நீ ஒருத்திதான் பாக்கி. நீ ஏதாவது கேள. நீங்க கீழே விழுந்தப்பவே உங்க மகனு கல்யாணம் ஆன விஷயம் தெரியும். நீங்க ஏன் என்ன கூப்பிடலன்னு கூட தெரியும். அது சரி சரி, கல்யாணத்துக்கு தான் கூப்பிடல. ஏன் சார், மருமக வீட்டுக்கு வந்தப்போவாது கூப்பிட்டுருக்கலாம் இல்லையா? என் நல்லது கெட்டதுல பங்கெடுத்துக்கிற ஒரே ஒரு வெல்விஷர் நீங்க தான். நீங்களே உங்க மகன் கல்யாணத்தை பத்தி என்கிட்ட சொல்லலன்னா, ஓ, வாழ வேண்டிய ஒரு பொண்ணை வாழ்த்துறதுக்கு இந்த வாழ வெட்டிக்கு அர்ஹதை இல்லைன்னு நினைச்சதானே என்ன கூப்பிடுறேன். Your tongue is in a wet place. I like to sleep. என்னை மதிக்காத இடத்துக்கு எப்பவுமே நான் போக மாட்டேன்னு உனக்கு நல்லா தெரியும். என் துரதிர்ஷ்டம் அப்படிப்பட்ட ஒரு இடத்துல வாழ்க்கை அமைஞ்சிருக்கு. என்னமோ தெரியல மீரா, நீ பிறந்த வீட்லயே என்ன புரிஞ்சுக்கல, புகுந்த வீட்லயே என்ன புரிஞ்சுக்கல. மத்தவங்க புரிஞ்சுக்கலன்னா என்னடி, உன் புருஷன் உன்னை புரிஞ்சுக்கிட்டு இருக்காருல்ல, அது போதும். ஆனா இந்த மேரேஜ் விஷயத்துல மட்டும் நீ கொஞ்சம் அவசரப்பட்டுட்ட மீரா. ரகுவோட அப்பாவுக்கு என்ன பிடிக்கலங்கிற காரணத்துக்காகத்தான் நான் அவசரப்பட்டேன். சப்போஸ் அவர் மகனை போஸ்ட் பண்ணி வேற ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா என் நிலைமை என்ன இருக்கும்? எல்லாம் நல்லபடியா முடிஞ்சு போச்சு. ஏன் மனசு போட்டு குழப்பிக்கிட்டு? புதுசா கல்யாணம் பண்ணிருக்க, ஜாலியா இருக்க வேண்டியதுதானே. பட் ஒன் திங், உன் மாமனார் விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துரு. அடே, ஏம்மா எப்ப பார்த்தாலும் மூஞ்சியை தூக்கி வச்சுக்கிட்டே இருக்கிற? இப்படி ஒரு சம்பவம் என் வீட்டுல நடந்தாலும் நானும் ஆத்திரம் தான் படுவேன். இத பாரு, உனக்கு ஒண்ணு சொல்லி வைக்கிறேன். உன் புருஷனோட சந்தோஷத்துக்காகத்தான் உன் மாமனாரே வாழ்ந்துகிட்டு இருக்கான். அப்பேற்பட்ட பையன் இப்படி ஒரு செய்கையை செஞ்சான்னா அவன் இப்படி ஆத்திரப்படுறது சகஜம் தானே. அவன் ஆத்திரப்பட்டு ஏதாவது சொன்னான்னா நீ ஒண்ணும் பெருசு பண்ணிக்காதம்மா. நீ படிச்ச பொண்ணு, உனக்கு சொல்லியா தெரியணும். டேய், கூட்டிட்டு போய் சொல்லேன்டா. எல்லாம் செஞ்சுட்டு குத்துக்கல்லு மாதிரி நிக்கிற. போ போ. என்னப்பா தசரதா, என்ன இது ஆபீஸுக்கு போகாம தலை குனிஞ்சுக்கிட்டு வர்ற? போற இடமெல்லாம் இடிக்குது. சரிதான்ப்பா, நடந்தது நடந்து போச்சு. கால வித்தியாசம் அப்படி செஞ்சுட்டான். உட அவனை மட்டும் சொல்லி என்னப்பா பிரயோஜனம்? சொல்ல வேண்டியவங்கள சொல்லணும். அட என்னப்பா நீ, அவன் தான் செஞ்சுட்டான், நீயும் சின்ன புள்ள மாதிரி. கேட்டீங்கல்ல, அவர் தலை குனிஞ்சு நிக்கிறதுக்கு காரணமே நான் தானே குத்தி காட்டுறாரு. ஐயோ ராதா, கொஞ்ச நேரம் பேசாம இரு. சும்மா இருங்க. எதையுமே ஆரம்பத்துல சொல்லி முடிச்சிருந்தா நல்லது. இல்லனா இந்த குடும்பத்துல எனக்கு பேச கூட உரிமை இருக்காது. ப்ளீஸ், உன்னை கையெடுத்து கும்பிடுற, உள்ள போ. என்ன என்னடா செய்ய சொல்ற? தசரதா, நீ எவ்வளவோ கட்டுப்பாடோட வளர்த்த மகனை அவ கூட்டிக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டான். இதுல இருந்து என்ன தெரியுது? அவ எல்லாத்துக்கும் துணிஞ்சவன்னு தெரியுது. ஆகையினால உன் அருமை தெரிஞ்சு நடக்கிறாளான்னு பாக்குறதுக்கு ஒரு சான்ஸ் கூட அவளுக்கு. நடந்தா பாரு, இல்ல உன் சுயரூபத்தை காட்டு. உள்ளுக்குள்ள அழுதுகிட்டே வெளியே சிரிக்க சொல்றேன். இந்த ஜோக்கு நல்லா இருக்குடா. என்னடா இது? இத பாருங்க மாமா, இந்த ரகுல ரகு எந்தெல்லாம் மனாரி போட்டான். இத பாருங்க மாமா. ராஸ்கல், இவன் இப்படி எல்லாம் செய்யக்கூடாது. ரகுன்னு பேர் வச்சாலே தலையில மண்ணை வாரி போடுவானு போல இருக்கு. ஆமா, அதான் உங்க மாமனாரா? ஆமா, அது எப்படி கண்டுபிடிச்ச? பேசுற தோரணில இருந்தே தெரியுதே.